வாதங்களால் நிறைந்த மனமே மனவாதம். வாதம் கொண்ட மனம் என்றால் கடந்த கால நினைவுகளாலோ வருங்கால எண்ணங்களாலோ மனதில் எண்ணங்கள் நிறைந்து அது வார்த்தைகளாலோ செயல்களாலோ வெளிவருவதே மனவாதம். வாதம் என்பது சினம் மட்டுமல்ல, பேசும் வார்த்தைகள் மற்றவரின் செயல்களையும் மாற்றிவிடும். மற்றவரின் மனதையும் மாற்றி அவர்களின் மனதில் எண்ணங்களை ஓடச் செய்துவிடும். உணவில் கொடியது விஷம் என்றால் மனதில் கொடியது எண்ணங்களே ஆகும். எண்ணங்கள் ஏன் எழுகிறது? வாழ்க்கை, அதில் பல ஆசைகள், பல கவலைகள், பல எதிர்பார்ப்புகள், பல முடிவுகள். இன்றைய வாழ்க்கை பலருக்கு தீர்மானித்த ஒரு இயந்திரமாக மாறிவிட்டது. காலம் மாறிவிட்டது என்று கூறுகின்றார்கள். காலம் மாறவில்லை. மனிதர்களின் செயல்களால் சூழ்நிலைகள் மாறிவிட்டது. மனதின் எண்ணங்களாலும் மனித வாழ்வே நற்தன்மையிலிருந்து குறைந்துவிட்டது. அனைவரின் மனதில் வாதத்தன்மை அதிகரித்துவிட்டது. உணவின் சுவையும் வாதத்தை உயர்த்திவிட்டது. மனவாதத்திற்கு தீர்வும் இல்லை, முடிவும் இல்லை. அது அவ்வப்போது மேலே எழுந்து கேள்விகளாய் பிறரின் மனதை துன்புறுத்தி தானும் நிம்மதியின்றி வாழ்கின்றது. மனமானது மேலே எழும் பொழுது பல கேள்விகளோடு தனக்கு எப்படி என்றெல்லாம் பல கோடி கேள்விகள் மனதில் நிமிடத்தில் தோன்றி ஒன்று வெளியில் வந்து பிறரை வார்த்தைகளால் தாக்கும், இல்லையெனில் தன் செயல்களால் சினம் கொண்டு வெளிக்காட்ட நேரிடும். சில தருணங்கள் வாதம் வெளியில் காட்ட முடியாமல் கபமாய் மாறி மனதுள்ளே தேக்கமாய் தேங்கிவிடும். பிற்காலத்தில் என்றாவது வெளியில் வரும் பொழுது மனவாதமாக வெளியேறிவிடும். சில தருணங்களில் வெளியில் காட்ட முடியாத வாதம் புரிதல் இல்லாத காரணத்தினால் கபமாக மாறி மனதுள்ளே அழுது மனதினையும் உடலினையும் பாதித்துவிடும். மனதின் அழுத்தத்தால் மனநோய் அல்லது உடலில் வெப்பம் கூடி அது வெளிவராத காரணத்தினால் உடலில் எந்த உறுப்பு பலவீனமாக இருக்கின்றதோ அதை தாக்கி உடல் நலத்தை கேடு விளைவிக்கும். மனம் கீழிருந்து மேல் எழுகையில் இது ஏன் என்று அறிவு கொண்டு சிந்திக்க வேண்டும். முதலில் நம் மனதையும் நம் உடலையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனம் எழுவதற்கு காரணம் இருக்க வேண்டும். என்னை எப்படி சொல்லலாம்? நான் சரியாக தானே செய்தேன் என்ற வாதம் உண்டு. உலகில் சரியேது தவறேது? சரியென்று கூறினாலும் இன்னும் இதை செய்திருக்கலாமே என்று எதிர்பார்க்கும் மனதிடம் வாதாட முடியுமா? இந்த இடத்தில் வாதம் பிரச்சனையை தான் உருவாக்கும். பிறரின் தன்மையை புரிந்து கொண்டால் மனவாதம் எழாது. பிறர் எந்த நிலையில் அந்த வார்த்தைகளை கூறினார்கள் என்று சிந்தித்தால் மனதில் கேள்விகளும் கோபமும் துக்கமும் எழாது. மனம் என்றும் அமைதியோடு இருந்தால்தான் சிந்தனை உருவாகும். சிந்தனைதான் அறிவுத்தன்மையை தூண்டி நம்மை செயல்பட வைப்பது. ஒரு இயந்திரம் பழுது போனால் அது என்னவாகும்? துருபிடித்து வருடங்கள் செல்ல செல்ல இன்னும் மோசமான நிலையை எட்டி இறுதியில் உடைந்து எதற்கும் பயனின்றி மண்ணோடு மண்ணாகிவிடும். ஒருவர் செயலின்றி நின்றுவிட்டால் மனதில் எண்ணங்கள் குவிய ஆரம்பித்துவிடும். எண்ணங்களின் தேக்கம் அதிகரித்தால் மனம் குழைந்து நல்ல சிந்தனைக்கே இடமில்லாமல் போய்விடும். மனதில் எண்ணங்களை தேக்க வைக்காமல் அவ்வப்போது சுத்தம் செய்வதே சிந்தனையின் வேலை. பிள்ளைகளை கேள்விகள் கேட்டு சரியான பாதையில் செலுத்தும் பெற்றோர்களைப் போல
நம்மை நாம் கேள்விகள் கேட்டு நம்மை நாமே வழிநடத்த வேண்டும். இல்லையெனில் அந்த எண்ணமானது மனதையும் உடலையும் அழித்துவிடும். உயிரின் தன்மையை அறிந்தவருக்கு சினம் எழுவதில்லை. சினம் கொண்டு ஒரு உயிரை தாக்குகையில் அவ்வுயிரானது எலும்பில்லாத புழு வெயிலில் துடிப்பதைப் போல சொல் தாங்காமல் உயிர் வலிக்கு நேரிடும். அந்த உயிர் வலியை அறிந்தவர்கள் சினம் கொள்வதில்லை. ஒரு உயிரின் பிறப்பு தன் வினை கொண்டே அமைந்திடும். வினைகள் கூடுகையில் பிறப்பில் நன்மைகள் செய்திட வாய்ப்புகள் அமையும். அந்த வாய்ப்புகளில் தான் என்ற அகந்தையால் சினம் எழுந்து பிறரை துன்புறுத்துகையில் வினையும் சேர்ந்துவிடும். மனமும் கெட்டு உடல் நலமும் கெடும். பிறர் சினத்தால் சொற்களை கூறுகையில் நிதானம் கொண்டு அந்த சூழ்நிலைக்கு ஏற்றால் போல் சிந்தித்து செயல்பட வேண்டும். அச்சொற்களை மனதில் ஏற்காமல் அந்த உயிரின் நிலையை புரிந்து கொண்டால் போதும், சினம் எழாது. உறவுகளை காக்க சினம் இருக்கக்கூடாது. சினம் இருக்கும் இடத்தில் உறவுகள் பொய்த்துவிடும். மனவாதம் இருக்கும் இடத்தில் அன்பும் மடிந்துவிடும். வாழ்க்கை அனைவருக்கும் கிடைத்த வாய்ப்பு. துன்பம் என்பதும் இன்பம் என்பதும் வாழ்வில் தோன்றிய நிகழ்வுகள். அதை சுமக்கக்கூடாது. கடல் அலைகளில் எப்பொழுதும் தங்குவதில்லை எப்பொருளும். மனதில் எந்த ஒரு தேக்கமும் இல்லாமல் இருக்கையில் நாம் சுவாசிக்கும் காற்று கூட நம் உடலில் லேசாக சுகமாக உணர முடியும். எண்ணங்கள் நிறைந்த மனமானது என்றும் கடினமாக பாரமாகவே தோன்றும். எண்ணத்திற்கு ஏற்றால் போல் நம் நாவும் உணவை தேடும். எண்ணத்தால் உணவு மாறும், உணவால் உடம்பு கெட்டு சீரழியும். இன்று இருக்கும் காலகட்டத்தில் எல்லாம் அழிவை நோக்கி செல்கின்றது. இயற்கையான இடங்கள் அழியத் தொடங்கிவிட்டது. நீர் பகுதிகள் மறையத் தொடங்கிவிட்டன. உயிரினங்களின் உணவு முறையும் மாறிவிட்டது. மிச்சம் இருப்பது நம் மனம்தான். நம் மனதை காத்து நிறுத்தினால் எந்த சூழ்நிலையிலும் எது நடந்தாலும் எது மறைந்தாலும் நம்மை சுற்றி இருப்போரையும் காத்திடலாம். காலத்தின் வேகம் மனதால் அறியப்படாதது. சிந்தித்து செயல்பட்டால் வருங்கால சூழ்நிலைகளை எதிர்கொள்ளலாம். மனதின் ஓட்டத்திற்கு முற்றுப்புள்ளியிட்டு சிந்தித்து செயல்பட்டு வாழ்வின் பயணத்தை கவனத்துடன் செயல்படுத்துவோமாக. செயலில் ஓட்டம் எண்ணத்தை குறைக்கும். சிந்தனையின் ஓட்டம் தீர்வுகள் கிடைக்கும். நல்ல உணவு உடம்பை காத்திடும். நம் வாழ்க்கை நம் கையிலே. பிறரை காத்து வாழ்வதும் நம் கடமைதானே. வாழ்க்கையில் எப்படி வாழ்கின்றோம் என்பதை விட எதற்காக வாழ்கின்றோம் என்று சிந்தித்து செயல்பட வேண்டும். வாழ்க்கை என்பது நாமும் நம்மை சார்ந்தவரையும் நிம்மதியாக இருக்க வேண்டும். நம்மை சார்ந்தவருக்கும் நிம்மதியை தர வேண்டும். நாமும் நிம்மதியாக வாழ வேண்டும். உடல் நலத்துடன் நல்ல உணவை உண்டு வாழ வேண்டும்.